திருப்பூரில் 500 ஆண்டுகளுக்கு முன்பு பாசனத்திற்காக வெட்டப்பட்ட குளம் தற்பொழுது பறவைகள் சரணாலயமாக இருந்து வருகிறது. தற்பொழுது இந்த சரணாலயத்திற்கு மத்திய அரசின் சார்பில் சர்வதேச அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அப்படி என்ன அங்கீகாரம் அது? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். திருப்பூர் மாவட்டம் சர்க்கார் பெரியபாளையத்தில் நல்லாற்றின் குறுக்கே பாசன பயன்பாட்டிற்காக 400 ஏக்கர் பரப்பளவில் குளம் ஒன்று உள்ளது. 1500களின் காலகட்டத்தில் வாழ்ந்த கிருஷ்ணதேவராயருக்கு பிறகு வந்த நஞ்சராய நாயக்கர் என்பவர் தனது ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. சுமார் 500 ஆண்டுகளை தாண்டி பெரிய நீர்த்தேக்கமாக இந்த குளத்தில் பாசன பயன்பாடு இல்லைதான் என்றாலும் இதன் பெரும் பகுதியில் தண்ணீர் தேங்கி சதுப்பு நிலமாக உருவானது. இந்த குளத்தை தேடி அரிய வகை பறவைகள் வந்து செல்கின்றன. கூழைக்கிடா, மஞ்சள் மூக்கு நாரை, பழுப்பு நாரை, செந்நீல நாரை, பெரிய கொக்கு, மடையான், ராக்கொக்கு, மாடப்புறா, பட்டை கழுத்து புறா, நீர்க்காகம், காணாங்கோழி, தேன்சிட்டு உள்ளிட்ட பறவைகளும் தட்டைவாயன், நீலசிறகி, ஊசிவால் வாத்து, கிழுவை போன்ற வெளிநாட்டு பறவைகளும் கடற்பறவைகளான மண்கொத்தி, சதுப்பு மண்கொத்தி, பொறி மண்கொத்தி, பவழக்கால் உள்ளான் போன்றவை வந்து செல்கின்றன. இவ்வாறு இயற்கையாகவே சரணாலயமாக மாறிப்போன இந்த நஞ்சராயன் குளத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய கட்டுமான பணி மற்றும் குளத்தை சீரமைக்கும் பணிகள் தொடங்கி நடந்து வந்தது. இதனால் குளத்தில் இருந்த இயற்கை சூழலானது மாறிப்போனது. மேலும் வெளிநாட்டில் இருந்து வரும் பறவைகளின் வரத்தும் குறைந்து போனது. தமிழ்நாடு அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு பறவைகள் சரணாலயமாக அறிவித்தது. அதன்படி தமிழ்நாட்டின் 17வது சரணாலயம் அறிவிக்கப்பட்ட இந்த குளத்தில் 7.5 கோடியில் பல்வேறு மேம்பாட்டு பணிகள் செய்யப்படும் என்றும் அரசு அறிவித்தது. இதையடுத்து வாட்ச் டவர் அமைப்பது, விளக்கு கூடம் அமைப்பது உள்ளிட்ட பணிகள் நடைபெறுவதாக இருந்த நிலையில் எதுவும் நடைபெறவில்லை. இந்நிலையில் மத்திய அரசு நஞ்சராயன் பறவைகள் சரணாலயத்திற்கு ராம்சர் குறியீடு அறிவித்தது. இந்த ராம்சர் குறியீடு பெற்றதன் மூலம் யுனெஸ்கோவுடன் சேர்ந்து இந்த சரணாலயம் முழுமையான பாதுகாப்புக்குள் வரும் என இயற்கை ஆர்வலர்கள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர். 2022ஆம் வருடம் இந்த நஞ்சராயன் குளம் தமிழகத்தினுடைய 17வது பறவைகள் சரணாலயமாக அரசாணை வெளியிடப்பட்டது. கூடுதலாக பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பு ராம்சார் குறியீட்டு சைட்ல இந்த நஞ்சராயன் குளத்தை பதிவேற்றிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 85 சைட்டுகளில் ராம்சார் சைட்டில் நஞ்சராயன் குளம் ஒன்று, அது தமிழகத்தில் 18 சைட்டுகள் இருக்கு. அதுல முக்கியமா அந்த நஞ்சராயன் குளம் வருது. இது எதை குறிக்குதுன்னா, ஏற்கனவே பறவைகள் சரணாலயமாக இது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருந்தாலும் கூட ஒரு கூடுதலான ஒரு அங்கீகாரமும் ஒரு பாதுகாப்பு உறுதியும் செய்யப்படுகிறது. இந்தியாவின் 85வது பறவைகள் சரணாலயமாக அமைந்துள்ள நஞ்சராயன் குளம் இணைந்துள்ள நிலையில் இதன் மூலம் வலசை வருகின்ற வெளிநாட்டு உள்நாட்டு பறவைகள் பாதுகாக்கப்படும் என கூறுகிறார். திருப்பூர் இந்த நஞ்சராயன் குளத்துல உள்நாட்டு பறவைகள் மட்டுமல்லாது வெளிநாட்டு பறவையினங்கள் கிட்டத்தட்ட 45 பறவையினங்கள் இங்க வந்து செல்றதை பதிவு பண்ணியிருக்கோம். அதுவும் 300-400 கிலோமீட்டருக்கு சுற்று வட்டாரத்தில் இல்லாத பட்டத்தில வாத்துகள் இங்க வர்றதை பதிவு பண்ணியிருக்கோம். அதனால இந்த ராம்சார் அங்கீகாரம் அப்படிங்கிறது நஞ்சராயன் குளத்துக்கு பெரிய ஒரு சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லலாம். 500 ஆண்டுகளுக்கு முன்பே பாசனத்திற்காக வெட்டப்பட்ட குளம் தற்போது பறவைகள் சரணாலயமாக உருவாக்கி பல ஆயிரம் பறவைகளுக்கும் வாழ்வடிக்கும் இடமாக இருப்பது திருப்பூரின் இன்னொரு அடையாளமாக உள்ளதாக கூறுகிறார் சமூக ஆர்வலர் அழகுராஜா. குளத்தை சுத்தி நடைபயிற்சி போறதுக்கு மக்களுக்கு ஒரு நடைபயிற்சி போறதுக்கு வசதி செஞ்சு தரணும். மூங்கில் மரங்கள் வளர்த்து நல்லா அடர்ந்த காடா உருவாக்கினா வெளிநாட்டு பறவைகள் உட்காந்து தங்கி இந்த குளத்துல இது பண்றதுக்கு நல்லா இருக்கும். ரெண்டாவது இந்த பட்டாம்பூச்சி சரணாலயம் மாதிரி அதையும் அமைக்கணும். வெளிநாட்டு பறவைகள் தங்குறதுக்கு தகுந்த மாதிரி அங்கங்க மரங்கள் நட்டு வைக்கணும். இங்க பாத்தீங்கன்னா சீமக்கருவளை மரம் அங்க ஒன்று இங்கொன்றுமா தான் இருக்கு. அந்த மரங்களை நிறைய நட்டு வைக்கணும். மாலை முரசு செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் மணிகண்டன்.